ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஜிஎல்எஸ்எஸ்சி தமிழ். நான் கோகுல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நேற்று ஒரு ஆலிவ் போட் லைவ் மார்க் டெஸ்ட் போட்டிருந்தேன். அந்த மார்க் டெஸ்ட்ல இருக்கக்கூடிய மேக்ஸ் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போறோம். சரியா? 25 கொஷின்ஸையும் நம்ம என்ன பண்ண போறோம்னா சொல்யூஷனோட பார்க்க போறோம். என்னோட லைவ் மார்க் டெஸ்ட் யாராவது பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் அப்டேட் பண்ணி வைக்கிறேன். நீங்க போய் பாருங்க. உங்களுக்கு அப்ரோச்சஸ் எப்படி பண்றது அப்படின்றதுக்கான ஒரு ஐடியான்றது கிடைக்கும். சரியா? நம்ம கொஸ்டினுக்கு வந்து போயிடலாம். பலவலன்னு பேசாம. Pipe A, Pipe B working alone can fill a tank in 3 1/3 hours and 15 hours respectively. சரியா? Pipe A பார்த்தீங்கன்னா 10/3 ஹார்ஸ்ல ஃபில் பண்ணுது. Pipe B வந்து 15 ஹார்ஸ்ல ஃபில் பண்ணுது. இவங்களோட எஃபிஷியன்சி எடுத்துக்கலாமா? இப்போ என்னோட டோட்டல் ஒர்க்கு கான்ஸ்டன்ட்டாக இருக்கும்போது எஃபிஷியன்சி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். டைம் இருக்கு, எஃபிஷியன்சியை வந்து எடுத்துக்கலாம். 10/3 கேன்சல் பண்ணனா 3:2ன்றது வரும். அப்போ 9:2 தான் என்னோட எஃபிஷியன்சியாக வரும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 30ன்ற டோட்டல் ஒர்க்கு கிடைக்கும். ஸோ டோட்டல் ஒர்க்கு டிவைடட் பை கம்பைன்ட் எஃபிஷியன்சி என்ன, அதுதான் வந்து நமக்கு டைம் டேக்கன். 30/11 அவங்க வந்து சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா 30/11 ஹார்ஸ்ல வந்து ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. A mixture of 560 liter contain 40% milk and rest is water. ஓகேவா? ஒரு மிக்சரில் 40% மில்க்கும் மீதி வந்து வாட்டரும் இருக்கு. அப்போ 60% வாட்டரும் இருக்கு. சரியா? The milkman mixtures 56 liters of milk and 64 liters of water to make another mixture. Find the ratio of milk and water in the ratio in the mixture respectively. இதில் பார்த்தீங்கன்னா 560 லிட்டரில் 40% வந்து வாட்டர் இருக்கு. சரி, அதை டைரெக்டாக 4ன்னு எடுத்துக்கலாம். பண்ணோன்னா என்ன வரும்? 4, 2, 2. ஸோ 2 to 4 லிட்டர்ஸ் ஆஃப் மில்க்ன்றது இருக்கு. வாட்டர் எவ்வளோ இருக்குன்னா 6. அப்போ இது 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் 36, 3, 33. இது வாட்டர் இருக்கு. நான் என்ன பண்ணுறேன்னா 56 லிட்டர் மில்க் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி 64 லிட்டர் மில்க்கையும் ஆட் பண்ணுறேன். அப்படி ஆட் பண்ணும்போது என்னோட ரிசல்ட்டிங் மிக்சரில் எவ்வளோ மில்க்கு வாட்டர் ரேஷியோ இருக்குன்றதான் கேட்குறாங்க. சரியா? என்ன பண்ணலாம்? 400ன்னு வருமா? இது எவ்வளோ வரும்? 280ன்னு வருமா? ரேஷியோ எடுத்தோன்னா என்ன வரும்? ஒரு 0 கேன்சல். 4 டேபிள்ஸில் அடிச்சோன்னா இது 10 டைம்ஸ், இது 7 டைம்ஸ். 7/7 தான் என்னோட ஆன்சர். Find the value of angle x in the given figure. PQO is equal to 25, PRO is equal to 35. நான் இது CHSL சொல்யூஷன் சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். அதோட வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷிஃப்டில் இதே மாதிரியான ஒரு சம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா கொடுத்துருக்கோம். சரியா? இந்த டேட்டா வந்து கேட்டிருப்பாங்க. அப்போ நான் என்ன பண்ணியிருப்பேன்னா ஒரு டயக்ராம் மாதிரி போட்டு சொல்லி தந்திருந்தேன். இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு இங்கே ஏ, இங்கே பி, இங்கே சி கொடுத்துட்டு இங்கே டி கொடுத்துருக்கான்னா அதோட ரிலேஷன் என்ன? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு டின்னு அர்த்தம்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? இந்த கேஸில் என்னன்னா இங்கே 25ன்னு கொடுத்துருக்கான், இங்கே 35ன்னு கொடுத்துருக்கான். கிளாரிட்டி வந்து இல்லை எனக்கு தெரியும். நான் மொபைலில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு வந்து இதில் பிபிடியாக போட்டு ப்ரெசென்ட் பண்ணுறேன். அதனால கொஞ்சம் கிளாரிட்டி அடி வாங்கியிருக்கு. சரியா? அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியல. இது என்னன்னு தெரியலன்னு உடனே ஐயோ என்னடா இவன் இது சொன்னா, ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டேட்டாவே இல்லையே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் தான் வந்து தப்பு பண்ணுவீங்க. சென்டரில் இந்த ஆர்க்கு சென்டரில் எக்ஸ் டிகிரி மேக் பண்ணுச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சென்டரில் வந்து 10 டிகிரி மேக் பண்ணுச்சுன்னா சர்க்கம்ஃபரன்ஸில் வந்து 5 டிகிரி தான் மேக் பண்ணும், அதாவது பாதி தான் மேக் பண்ணும். ஓகேவா? அது நமக்கு நல்லா தெரியும். இது எக்ஸ்னா இது x/2 டிகிரி மேக் பண்ணும் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ எனக்கு என்ன வரும்? நான் இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 60 ப்ளஸ் x/2 இஸ் ஈக்குவல் டு எக்ஸு. எக்ஸில் வந்து பாதி எடுத்துட்டேன்னா மீதி பாதி தான் இருக்கும், x/2. அப்போது 60 இஸ் ஈக்குவல் டு x/2. எக்ஸோட வேல்யூ என்னன்னா 120 டிகிரி. எக்ஸோட வேல்யூ தான் கேட்டிருந்தாங்க, 120 டிகிரி. இந்த சம் பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணி வச்சிருந்தேன். Find the least number which when divided by 18, 24, 36, 30 leaves the remainder of 13, 19, 31, 25. அதாவது இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் உங்களுக்கு 5ன்ற காமன் ரிமைண்டர் கிடைக்கும். அந்த காமன் ரிமைண்டரை நமக்கு வரக்கூடியதில் வந்து மைனஸ் பண்ணோம்.
அதுதான் ஆக்சுவலாக பண்ணோம். நான் என்ன பண்ணிட்டேன்னா தெரியாமல் ப்ளஸ் பண்ணிட்டேன். ஸோ அது எனக்கு தப்பாயிடுச்சு. இதில் பார்ப்போம். எல்சிஎம் எடுப்போமா? எல்சிஎம் வந்து பல விதத்தில் எடுக்கலாம். நான் எதில் எடுப்பேன்னா, இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன்ன்றதை பண்ணிப்பேன். ஸோ இது என்ன வரும்? 2 இன்ட்டு 3 ஸ்கொயர்ன்றது வரும் 18. கரெக்டா? 24 என்ன வரும்? 24ன்றது 2 இன்ட்டு 2 ஸ்கொயர் 24 8 2 கியூப் இன்ட்டு 3ன்றது வரும். 36ன்றது என்ன வரும்? 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 ஸ்கொயர்னு வரும். 30 என்ன வரும்? 2 இன்ட்டு 3 இன்ட்டு 5ன்றது வரும். கரெக்டா? ஸோ அப்போ எல்சிஎம் எடுத்தோம்னா பேஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். 2 இன்ட்டு 3 இன்ட்டு 5. பவரில் எது அதிகமாக இருக்குன்னு பாருங்க. 2ல் பவர் 3 தான் அதிகமாக இருக்குது. 3ல் 3 பவர் 2 தான் அதிகமாக இருக்குது. 5ல் 5 பவர் 1 தான் இருக்கிறது. ஸோ அப்போ எனக்கு எல்சிஎம்ன்றது என்ன வரும்? 8 இன்ட்டு 6 இன்ட்டு 5. ஸோ 40 இன்ட்டு 6 இது 9ல் வரும். 40 இன்ட்டு 9ன்றது 360. இப்போ எல்சிஎம் என்னதுன்னா 360ன்றது கிடைச்சிருச்சு. இந்த 360ல் நான் என்ன பண்ணுறேன்னா 5 மைனஸ் பண்ணுறேன். ஸோ 355 தான் என்னோட ஆன்சர். ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு வந்து அது மைனஸா ப்ளஸ்ஸான்னு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா சிம்பிளாக பண்ணுங்க. 3 5 5 3 5 5 அப்படின்னு போட்டுக்கோங்க. 18 டிவைட் பண்ணி பாருங்க. 18 டிவைட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரிமைண்டர் என்ன வருது? இதை 2 டைம்ஸ் பண்ணால் 360யா? 5யா? நெகட்டிவ் ரிமைண்டரா? மைனஸ் பண்ணால் 13. ஸோ இந்த மாதிரி வெரிஃபை பண்ணிக்கலாம். 3 equal balls of equal size separated by some distance are kept on the ground in a line. A hockey stick of height 0.9 meter was also kept at some distance from the balls. If angle of depression made by hockey stick to the farthest ball is 45 degree and the angle of elevation made by the closest ball to the hockey stick is 60 degree. Okay. Then what is the distance between the farthest ball and the closest ball? ஒரு ஹாக்கி ஸ்டிக்ன்றது இருக்கு. இங்கே ஒரு பால் இருக்கு, இங்கே ஒரு பால் இருக்கு, இங்கே ஒரு பால். சின்னதாக வரைஞ்சிக்கணும், எழுதுறதுக்கு இடம் இல்லை. இங்கே ஒரு பால் இருக்கு, இங்கே ஒரு பால் இருக்கு, இங்கே ஒரு பால் இருக்கு. இதுதான் ஃபார்த்தஸ்ட் பாலு, இதுதான் க்ளோசஸ்ட் பாலு, இது ஹாக்கி ஸ்டிக்கு. அதோட சைஸ் எவ்வளோனா 0.9 மீட்டர்னு இருக்கு. அதை நான் 90 சென்டிமீட்டர்னு எழுதிக்கலாம். சரியா? இப்போ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் சொல்லிட்டு 2 டிகிரின்றத கொடுத்துருக்கோம். இது தேவையில்ல. ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் சொல்லிட்டு 2 டிகிரின்றத கொடுத்துருக்கோம். சரியா? நீங்க இது எவ்வளோ இருக்கும்? 45 டிகிரின்னு இருக்குமா? இது 60 டிகிரி. ஃபார்த்தஸ்ட் பாலுக்கு வந்து 45 டிகிரினும், இதுக்கு க்ளோசஸ்ட் பாலுக்கு 60 டிகிரினும் கொடுத்துருக்கான். அதை நம்ம அப்படியே வந்து எழுதிக்கிட்டோம். இப்போ 45 டிகிரினா இதுதான் எக்ஸ். ஓகேவா? 45 டிகிரினா என்ன அர்த்தம்? இது ஃபுல்லா வந்து 45 டிகிரி. இது ஃபுல்லா 45 டிகிரினா இங்க 19 இருந்ததுன்னா 45ல என்ன பண்ணாலும் 1:1 ரேஷியோல தானே வரும். ஸோ இங்க 90னா இங்க ஃபுல்லாவும் 90 தானே இருக்கும். இந்த ஃபுல் லென்த்துமே 90. எனக்கு தேவை இந்த எக்ஸ் தான். கரெக்டா? ஸோ அப்போ இந்த லென்த்தை நான் எப்படி எழுதலாம்? 90 மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதலாமா? அப்போ நான் இந்த ஒரு சின்ன ட்ரையாங்கிளை மட்டும் எடுத்துக்கிறேன். 90 மைனஸ் எக்ஸ், இது வந்து 60 டிகிரி. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதை சால்வ் பண்ண போறேன். எப்படி? காட் தீட்டால எடுக்கலாமா? 90 மைனஸ் எக்ஸ், காட் 60யோட வேல்யூ என்ன? 1/√3. 1/√3. ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாமா? ஸ்ப்ளிட் பண்ணால் என்ன வரும்? 1 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 90 இஸ் ஈக்குவல் டு 1/√3. இப்படி வருமா? இப்போ இதை நம்ம என்ன பண்ணுறேன்? இதை இந்த பக்கம் எடுத்துகிட்டு போய்க்கிறேன், இதை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ அப்போ 1 மைனஸ் 1/√3 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 90ன்றது கிடைக்கும். ஓகே. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளைலாம் பண்ணோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா √3 மைனஸ் 1 √3 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை 90. ஓகே. நான் இப்போ என்ன பண்ணுறேன்? எக்ஸோட வேல்யூ தான் எனக்கு தேவை. அதனால நான் எங்கடா போடுறது? எக்ஸோட வேல்யூ தான் தேவை.
இப்போ √3 minus 1 90 divided by √3 is equal to x. ஆனால் டினாமினேட்டரில் √3ன்றது இருக்கக்கூடாது, அதனால டினாமினேட்டரில் √3 நியூமரேட்டரில் √3 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ இது வந்து 3ன்னு வருமா, அடிச்சிட்டோம் அப்படின்னா 13 வரும். அப்போ தனியாக போட்டுக்கிறேன். 30 √3 minus 1 is equal to √3 x இந்த மாதிரி வரும். இந்த √3 வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணா 33 minus √3 is equal to x ன்னு வரும். என்னோட ஆன்சர் எங்க இருக்கு? 33 minus √3x சென்டிமீட்டர். ஆப்ஷன் ஏ தான் எனக்கு கரெக்ட். PQR can do a piece of work in 52 days, 26 days, 76 days. A, B, C. 52 days, 26 days, 78 days. இதுக்கு வந்து 156ன்றது 1 2 3னா எஸ் 156ன்றது எல்சிஎம்மாக வரும். இதை நான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டேன். சரியா? இதுக்கு என்ன பண்ணலாம்? இதுக்கு 3 டைம்ஸ், இதுக்கு 6 டைம்ஸ், இதுக்கு 2 டைம்ஸ் பண்ணலாமா? இதுதான் வந்து எஃபிஷியன்சி. ஏபிசியே கிடையாது, பிக்யூஆரில். PQR. Q started the work. P joined him after 3 days. Q வந்து வேலையை ஆரம்பிச்சிட்டான், 3 நாள் கழிச்சு தான் P வந்து ஜாயின் பண்ணுறான். அப்போ 156ன்றது என்னோட டோட்டல் ஒர்க்கு. இந்த டோட்டல் ஒர்க்கில் Q என்ன பண்ணுறான்னா 3 நாள் வந்து வேலையை அவனே வந்து பார்க்குறான். கரெக்டாக 3 Qவோட எஃபிஷியன்சின்றது 6, 3 நாள் வந்து வேலை பார்க்குறான். ப்ளஸ் Q ஜாயின் பண்ணிடுறான். R எப்போ ஜாயின் பண்ணனா 10 நாளுக்கு அப்புறம் தான் வந்து ஜாயின் பண்ணுறான், பிகினிங் ஆஃப் ஒர்க்லேருந்து. ஸோ ஆல்ரெடி ஒரு 3 நாள் போயிடுச்சு, 7 நாள். அப்போ பியும் கியூவும் சேர்ந்து 7 நாள் வந்து வேலை பார்த்துருக்காங்க. இப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒர்க்கை யாரு? பி, கியூ, ஆர் எல்லாருமே பார்ப்பாங்க. பியோட எஃபிஷியன்சி, கியூவோட எஃபிஷியன்சி, அதுக்கப்புறம் ஆரோட எஃபிஷியன்சி. கரெக்டா? மீதி எவ்வளோ வரும்? 11 வரும். இவ்வளோதான். இப்போ நம்ம இதெல்லாம் சால்வ் பண்ணால் என்ன கிடைக்கும்? இது ஒரு 18, இது ஒரு 63, அப்போ ஒரு 81ன்றது கிடைக்குதா? 7 81. ஸோ 81 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு 75ன்றது கிடைக்குது. ஸோ 75 டிவைடட் பை 11 தான் வந்து இந்த ரிமைனிங் பார்ட் ஆஃப் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணுறது. மேட்ரு என்னன்னா கியூ மட்டும் தனியாக எவ்வளோ நாள் வேலை பார்த்துருக்கான் அப்படின்றதான் கேட்குறாங்க. ஸ்டார்டிங்கில் தான் வேலை பார்த்துருக்கான்ல, இப்போ மொத்தமாக எவ்வளோ நாள்லாம் வேலை பார்த்துருக்கான் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவன் ஒரு 3 நாள், இது ஒரு 10 நாள் வந்து வேலை பார்த்துருக்கான். கரெக்டா? ஸோ அதனால் நான் 10 வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? ஆட் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு 6, இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் மாற்றோம்னா 6 ப்ளஸ் ஒரு 66னா 9 டிவைடட் பை 11ன்றது கிடைக்கும். ஆல்ரெடி இங்கே ஒரு 10 இருக்கு. 16 9 by 11 தான் என்னோட ஆன்சர். ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங்லேருந்து ஒர்க் பார்த்துருக்குன்னா 16 9 by 11 டேஸ் வந்து ஸ்டார்டிங்லேருந்து கியூ வந்து வேலை பார்த்துருக்கு. இந்த சம் பார்த்தாலே எனக்கே தெரியுது, ரொம்ப கலங்களாக இருக்கு. 3√3 x cube plus 7√7 y cube is equal to √3x plus √7y அப்புறம் ax² minus bxy plus cy². ஓகேவா? கேட்கறது என்னன்னா ரூட் ஆஃப் a² plus b² plus c² தான் கேட்குறாங்க. இது எப்படி போடலாம்னா ஒன்றுமே இல்லைங்க. a³ இந்த ஃபார்முலா தெரியல, அதெல்லாம் அகைன் எழுதி போகணுன்ற அவசியம் இல்லை. a³ plus b³ is equal to a plus b. அப்படின்னா இது ஏவா இருக்கும், இது பியா இருக்கும். கரெக்டா? அப்போ இங்க என்ன இருக்கு? ரூட் ஏ, அதாவது இது ரூட் ஏவா இருக்கும், இது ரூட் பியா இருக்கும். இங்க ஏ x² இருக்குன்னு என்ன அர்த்தம்? இதை ஸ்கொயர் பண்ணி 3x² இங்க இருக்கும். மைனஸ் பின்னா என்ன அர்த்தம்? ஆக்சுவலி இது சி. பின்னா என்ன அர்த்தம்? இது ரெண்டுத்தையும் வந்து மல்டிப்ளை பண்றோம். √21 xy பிளஸ் சி எவ்வளோ? ரூட் வெறும் 7y². அப்போ நான் ஏ இது இங்கே போட்டதான் பெரிய தப்பு. ஏ இது, பி இது, சி இது.
எடுத்தாச்சா? கேட்கறது என்ன? ஏ ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் எவ்வளோ? 3 3 ஆர் 9 ப்ளஸ் மைனஸ் இருந்தால் பிரச்சனை இல்லை, பிஏ ஸ்கொயர் 2 இருக்கு, 2b ஸ்கொயர். ஸ்கொயர் தான் பண்ண போகிறோம். என்ன பண்ணலாம்? இதை ஸ்கொயர் பண்ணுறேன்னா எனக்கு 21 இருக்கும். 21 இன்ட்டு 2 42 ப்ளஸ் 7 இருக்கு, 7 ஸ்கொயர் பண்ணால் 49. இப்போ நான் இதை ஆட் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும்? ரூட் 100ன்றது கிடைக்கும். ரூட் 100 அதோட வேல்யூ 10. 10 தான் என்னோட ஆன்சர். இங்கே இந்த மாதிரி ஒரு சம்மை கொடுத்து வச்சுருக்காங்க. நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னா, புட் தீட்டாவோட வேல்யூ 0ன்னு போட்டுருங்க. தீட்டாவோட வேல்யூ 0 அப்படின்னா a டிவைடட் பை மைனஸ் b இஸ் ஈக்குவல் டு b பை ஏன்னு வந்துடும். அப்போ a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் b ஸ்கொயர்னு வந்துடும். ஆர் நீங்கள் ஏதோ எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? 0ன்னு கிடைச்சிடும். ஓகேவா? ஆன்சர் என்னன்னா இதுதான். ஓகே, கரெக்டாக வந்துருச்சா? அதோட பார்த்துக்கிறேன். ஏ ஸ்கொயரு ஓகே கரெக்டாக தான் இருக்குது. ஆன்சர் என்னன்னா சி தான். The ratio of number of students in weight category 45 to 50. 45 to 50ன்றது இங்கே இருக்குது. இதுதான் 45 to 50. இது பார்த்தீங்கன்னா 15 பேர். ஓகேவா? இஸ் டூ 65 to 70. 65 to 70ன்றது இங்கே இருக்குது. இது 10 பேர். ரேஷியோ தானே கேட்குறான். அப்போ 3:2ன்றது எனக்கு கிடைக்கும். A is equal to 3, t minus 1, 5. வேல்யூ ஆஃப் t என்னன்னு கேட்டிருக்காங்க. A is equal to b அப்படின்னு இருந்ததுன்னா அப்போ ஏவோட வேல்யூ என்னவா இருக்கும்? 3t minus 3 is equal to 5. பியோட வேல்யூ என்னவா இருக்கும்? 2t plus 3. இது ரெண்டுத்தையுமே ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஈக்குவல் பண்ணிக்கிறேன். 2t plus 2. ஓகேவா? ஈக்குவல் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன வரும்? 3t minus 3 is equal to 10t plus 15. நெக்ஸ்ட் இது இந்த பக்கமாக போயிடுச்சுன்னா மைனஸ் 7t is equal to 18. t-ஓட வேல்யூ என்ன? அப்போ 8 divided by 7 minus 18 divided by 7 minus. A cylinder and a cone have the same base radius of the same height. The volume of the cone is 1/3 of the cylinder. இது ஏன் அது தெரிஞ்ச கதை அப்படின்னு சொன்னோன்னா, இதுதான் வந்து ஃபார்மே. ஓகேவா? ஒரு சிலிண்டருக்குள்ள இருந்து நம்ம 3 கோன் எடுக்க முடியும். அதுதான் அங்கே சொல்லியிருக்காங்க. If the height of the cone is doubled, what will be the ratio? இப்போ 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச் தான் வந்து கோனோட வால்யூம். கரெக்டா? அப்போ என்னோட சிலிண்டரோட வால்யூம் என்னவா இருக்கும்? பை ஆர் ஸ்கொயர் ஹெச்ஆ இருக்கும். அவன் சேம் ரேடியஸ் சேம் ஹைட்டுன்னு சொல்லிட்டான். இப்போ ஹைட் வந்து கோனில் டபுள் ஆயிடுச்சுன்னா, இங்கே ஹெச்ன்றது 2h ஆயிடுச்சுன்னா என்ன இருக்கும்? 1/3 பை ஆர் ஸ்கொயர் 2h இஸ் டூ பை ஆர் ஸ்கொயர் ஹெச்னு இருக்குமா? இதுக்கு இது கேன்சல் பண்ணிடலாமா? ஹெச்சுக்கு ஹெச் கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ 2:3 தான் எனக்கு ஆன்சராக வரும். இந்த சம் நான் லாஸ்ட்டாக போடுறேன். Mahesh bought 100 dozen pin at a rupees of 10 rupees per dozen. அப்போ 12 பின்னு வந்து 10 ரூபா அப்படின்னு வந்து வாங்கியிருக்கான். அந்த மாதிரி எத்தனை வாங்கியிருக்கான்னா 100 டசன், அதாவது 1200 பின்னுன்றது வாங்கியிருக்கான். 1200 பின் வாங்கியிருக்கான். 12 பின்னு 10 ரூபானா 1200 பின்னுன்றது 1000 ரூபாய். 1000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான். ஸோ இந்த நம்பர் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு 10 ரூபா ஆச்சாங்க, 500 ரூபா செலவு பண்ணுறோம். இப்போ மொத்தமாக காஸ்ட்ன்றது எவ்வளோ ஆயிடுச்சுன்னா 1500 ரூபான்றது ஆயிடுச்சு. இப்போ ஒரு பின்னை 1 ரூபாய்க்குன்னு விற்கிறோம். அப்போனா 1200 பின்னை 1000 ரூபாய்க்கு 1200 ரூபாய்க்குன்னு விற்றுருப்பானா? இது வந்து காஸ்ட் ப்ரைஸு, இது செல்லிங் ப்ரைஸ். ஸோ எனக்கு செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1200 ரூபாய். எவ்வளோ லாஸ் ஆயிருக்கான்னா 300 ரூபா லாஸ் ஆயிருக்கு. பர்சன்டேஜில் எழுதணும்ல. 300 டிவைடட் பை 1500 காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. சால்வ் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும்? 20% வரும். 20% பைவலிக்கு லாஸ் ஆயிடுச்சு. முதல்ல இந்த கொஸ்டின் படிக்கும் போதே எரர் மாதிரி தெரியல. நான் பாட்டுன்னு போட்டுட்டேன். இங்க பாத்தீங்கன்னா காருன்னு இருக்கு, இங்க பஸ்ஸோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல.
டோட்டல் டைம் டேக்கன் பை த கார்னு. ஸோ இது கொஸ்டினே தப்புங்க. இதில் வந்து எரர் இருக்கு. நான் எப்படி இப்போ மார்க்கில் போட்டேன்? அதான் சொல்றேனே, கொஸ்டினை உருப்படியாக படிக்கிறது இல்லை. சரி, 36 கிலோமீட்டர் பர் ஹார்ல வந்து ஒரு பஸ் டிராவல் பண்ணுது. பஸ்ஸுன்னே எடுத்துப்போம். பஸ் வந்து டிராவல் பண்ணுது 5 மினிட்ஸ் ஆஃப்டர் எவ்ரி 11 கிலோமீட்டர் வந்து 5 மினிட்ஸ் ஆஃப்டர் எவ்ரி 11 கிலோமீட்டர். அது என்ன பண்ணுதுன்னா ஒன்றும் இல்லை, ஒரு 11 கிலோமீட்டருக்கும் 5 நிமிஷம் வந்து என்ன பண்ணிக்குது, ரெஸ்ட் விடுது. ஸோ மொத்தமாக எத்தனை 11 கிலோமீட்டர் இருக்குன்றதை பார்ப்போமா? 7, 9, 2 கிலோமீட்டரில் எத்தனை தடவை அதை ரெஸ்ட் விடணும்? ஒரு 11 கிலோமீட்டருக்குன்னா மொத்தம் 72 தடவை வந்து 72 டைம்ஸ் வந்து என்னது ரெஸ்ட்ன்றது விடணும். அதாவது 5 நிமிஷம் வந்து ஸ்டாப் பண்ணணும். ஸோ 72 இன்ட்டு 5ன்றது எவ்வளோ? 360 நிமிஷம். 360 நிமிஷத்தை நம்ம எப்படி எழுதலாம்? டிவைட் பை 60 போட்டோம் அப்படின்னா 6 மணி நேரம் எழுதலாம். ஸோ 6 hours வந்து அது வெறும் நிற்கிறதுல மட்டுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுது. இப்போ அது ஸ்டாப்பே பண்ணல, அப்படியே ஓடினே இருக்குதுன்னா எவ்வளோ டைம் எடுத்திருக்கோம்? 792 கிலோமீட்டர் டிவைட் பை 36 எவ்வளோ வருது? 22 hours வருதா? ஆல்ரெடி 22 hours. இது வந்து ரன்னிங்க்கு, இது ஸ்டாப்பிங். இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணதான் டோட்டல். ஸோ 28 hours தான் எனக்கு ஆன்சர். 28 hours. Find the remainder when 120 power 21 is divided by 119. 120 power 21. இந்த 120 எப்படி எழுதலாம்னா 119 plus 1 அப்படின்னு எழுதலாம். டிவைடட் பை 119. இதுக்கு இது கேன்சல் பண்ணிடலாமா? ரிமைண்டர் அப்போ என்ன வரும்? 1 power 21 வரும். ஸோ 1 தான் எனக்கான ரிமைண்டர். Triangle ABC is similar to triangle DEF. Triangle ABC எப்பயுமே ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து ஏரியா கொடுத்துருக்கான். ஏரியா 1 இதையே எடுத்துப்போமே. ஏரியா ஆஃப் ஏபிசி, ஏரியா ஆஃப் டிஇஎஃப் கொடுத்துருக்கான் அப்படின்னா அந்த ஏரியாவை ஸ்கொயர் ரூட் பண்ணால் எனக்கு ஏதோ ஒரு சைடு கிடச்சிடும். ஸோ 2 ஸ்கொயர் ரூட் பண்ணி என்ன பண்ணணும்னா டிவைட் பண்ணிடணும். ஸோ டிவைட் பண்ணி ஸ்கொயர் ரூட் எல்லாம் ஒன்று தான். ஓகேவா? 2 டிவைட் பை 3ன்றது கிடச்சிருச்சு. இந்த 2 டிவைட் பை 3ன்றது என்னவா இருக்கும்னா நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஏபி டிவைட் பை டிஇஆ இருக்கும், பிசி டிவைட் பை டிஎஃப்ஆ இருக்கும், இல்லைனா ஏசி டிவைட் பை ஏஎஃப்ஆ இருக்கும். அந்த ரேஷியோஸ் வந்து சேமாக தான் இருக்கும் அப்படின்றத நான் சொல்ல வரேன். இப்போ ஏபியோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஏபியோடனா எக்ஸ் மைனஸ் ஏபி அப்படின்னா வந்து கண்டிப்பாக டிஇ தான் எடுக்கணும். ஏன்னா வந்து ஏபி இங்கே இருந்ததுன்னா டிஇ தான் நம்ம எடுக்கணும். டிஇயோட சைடு கொடுத்துருக்காங்க. ஏபியோட சைடு என்னதுன்னா எக்ஸ் மைனஸ் 4, டிஇயோட சைடு என்னன்னா எக்ஸ் ப்ளஸ் 1. இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளைலாம் பண்ணிக்கலாமா? 2x + 2 is equal to 3x minus 12. கேன்சல் பண்ணலாமா? எஸ். அப்போ நான் எக்ஸு, இது வந்து ஒரு 14. எக்ஸோட வேல்யூ என்னது? 14. விச் ஆஃப் த ஃபாலோயிங் பாயிண்ட் லைஸ் ஆன் ஒய் ஆக்சிஸ்? இப்போ வந்து ஒரு கிராஃப் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸில் எந்த பாயிண்ட் லையாக இருக்குன்னு கேட்குறான். ஸோ ஒய் ஆக்சிஸில் ஒரு பாயிண்ட் லையாக இருக்குன்னு என்ன அர்த்தம்னா இதுதான் அந்த ஒய் ஆக்சிஸ். இந்த ஒய் ஆக்சிஸில் அந்த பாயிண்ட் வந்து இருக்கணும். இந்த பாயிண்ட்ன்றது இப்படியோ இப்படியோ அது எப்படியோ இருக்கணும். அது இப்படியோ கூட இருக்கும். சரிங்களா? அப்படி இருக்கணும்னா எனக்கு என்ன இருக்கணும்? எக்ஸோட வேல்யூ 0வா இருக்கணுமா? ஸோ எக்ஸ் கமா 1, 0 கமா 1னா எங்கே போடுவீங்க? இது எக்ஸ், இது ஒய். 0 கமா 1னா அதை இங்கே போடுவீங்க. கரெக்டாக இந்த இடத்துல போடுவீங்க. 0 கமா 2னா இங்கே போடுவீங்க. ஆக மொத்தம் ஒய் ஆக்சிஸில் தான் வந்து லையாக இருக்கணும். ஸோ ஒய் ஆக்சிஸில் ஒரு பாயிண்ட் வந்து லையாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸ் என்னவா இருக்கணும்னா 0வா இருக்கும். அவ்வளோதான். எக்ஸ் இதில் எங்கே 0வா இருக்குது? இங்கே தான் 0வா இருக்குது. ஸோ 0,5 தான் என்னோட ஆன்சர். இதையே நம்ம என்ன பண்ணிக்கணும்னா லாஸ்ட்லேயே போட்டுக்கலாம். The percentage of student attended the seminar இதே என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இதில் கொஞ்சம் கிளியராக இருக்குது. செமினாரில் வந்து 121 டிகிரி. நீங்கள் வந்து இதெல்லாம் கொடுத்துருக்கான். பர்சன்டேஜ் தான் நம்ம கேட்கறதுனால நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்னா 121 டிவைட் பை 360 டிகிரி இன்ட்டு 100ன்னு போட்டுக்கலாம். ஏன்னா டோட்டல் 360 டிகிரி பர்சன்டேஜில் எடுக்கும்போது அதை அப்படியே போட்டுக்க வேண்டியதான். சரியா? ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடுறேன். ஃபர்தராக இதெல்லாம் அடிக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. 121 0 டிவைட் பை 36 இதை போட்டுட்டாலே போதும்.
எத்தனை டைம்ஸ் வரும்? 3 டைம்ஸா? 3 டைம்ஸ்னா 108. 12ன்னு வருமா? 13 வரும். 13 0. அகைன் என்ன வரும்? 3 டைம்ஸ் தானே வரும். 108. இப்போ 22. புள்ளி வச்சு ஒரு 0 ஆட் பண்ணுறேன். 36 into 6 தான் வந்து 216. ஸோ 36.6 எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்க. 36.6 இந்த ஆப்ஷனில் தான் இருக்கு. இதுதான் நம்மளோட ஆன்சர். A boy purchased 7 packets of cheese at 300 each. 5 packets of cheese at 480 each. Find the cost price of a packet of cheese. இதை நார்மலாக வந்து மல்டிப்ளை பண்ணி போட்டால் கூட ஈஸியாக தான் வரும். 7 into 300 plus 5 into 480 divided by 12. சரியா? இப்படியும் போடலாம். இப்படி போட முடியலனா ஆவரேஜ் இந்த டீவியேஷனில் எடுத்து போட்டுற வேண்டியதான். சரி, நம்ம இப்படியே வந்து ட்ரை பண்ணிப்போம். 12 டைம்ஸ் அடித்தா என்ன வரும்? 24 6 65 25ன்னு வருமா? இதை அடித்தா 40ன்னு வருமா? 7 into 25 எவ்வளோ? 35 3 7 2s are 14 175. இது வந்து ஒரு 200 375. டீவியேஷனில் போகிறத விட இதில் போகிறது ஈஸி. இதுக்கு முன்னாடி லைவ் டெஸ்ட்டில் நான் என்ன பண்ணுவேன்னா டீவியேஷன் மெத்தடில் போட்டிருப்பேன். ஆனால் இதை நார்மலாக போட்டாலே ஆன்சர் டக்குன்னு வந்துடும். On a simple interest of a sum 1280 becomes 1664 in 2 years. What will be the 1720 become 3 years at the same rate of simple interest அப்படின்னு கேட்டிருக்கோம். சரியா? ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்? முதல்ல ரேட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து இது போகலாம். இல்லைனா வந்து இன்னொன்று கூட பண்ணலாம். எல்லாத்துலேயுமே வந்து 1720 வந்து மைனஸ் பண்ணிட்டு 1720 மைனஸ் பண்ணிட்டு இதுலேருந்து ஏதாவது ஒரு மல்டிபிள் எடுக்க வேண்டியதான். 1170லேருந்து நம்ம எதை மல்டிபிள் எடுக்கலாம்? 1720 4 எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு 4 3 43ஆல் எது டிவைட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஆனால் அதுக்கு நம்ம நார்மலாக போடுறதே வந்து ஈஸியாக இருக்கும். சரியா? இப்போ முதல்ல இதை நான் மைனஸ் பண்ணுறேன். 1664 இந்த அமௌண்ட்டு இது என்னன்னா சம்மு. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு கிடைக்கும். 1280 4 16 8 அப்படின்னா 5ஆக மாறிடும். 384ன்றது கிடச்சிச்சு. 384 தான் என்னோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. என்னோட ரேட் பார்த்தீங்கன்னா 180. இது பிரின்சிபல் 180 இன்ட்டு ரேட் என்னன்றது தெரியாது. எத்தனை இயர்ஸ்னா 2 இயர்ஸ். ஓகேவா? இதை கேன்சல் பண்ணோன்னா எனக்கு கிடைக்கக்கூடியது 192. 192வா? 64 இன்ட்டு 3 தான் 192. 64 இன்ட்டு 2 தான் 128. 3 டைம்ஸ். அகைன் நான் என்ன பண்ணுறேன்? இதை கேன்சல் பண்ணுறேன் 5 டைம்ஸ். ஸோ ஆரோட வேல்யூ வந்து 15%ன்றதை கண்டுபிடிச்சிட்டேன். இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்? இதை போட்டுற வேண்டியதான். 1720 இன்ட்டு 15 divided by 100 into 3 years. சரியா? ஸோ இதை போட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ மல்டிப்ளை அதை கேன்சல் பண்ணிடலாம். 172 into 15. 172 into 15 நம்ம எப்படி போடலாம்னா 5 into 3ன்னு பிரிச்சுக்கலாம். into 3. ஓகே. ஸோ 3 3s are 9. 172 into 9 18 1 64 6 6 1s are 6 154. 154 into 5 divided by 10ன்னு ஒன்று இருக்கா? எஸ். அதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 7 7 4ன்றது கிடைக்கும். 7 7 4. அப்போது 1720 7 7 4 எவ்வளோ வருது? 4 9 4 2. இதுதான் நம்மளோட அமௌண்ட்டு. 2494. லாஸ்ட் டிஜிட் இந்த எக்ஸ்பான்ஷன் 276. இதுக்கு என்னன்னா சைக்ளிசிட்டி தாங்க. 7ஓட சைக்ளிசிட்டி என்ன? அதாவது 7 பவர் 1 என்னது? 7ஆ? 7 பவர் 2ஓட யூனிட் டிஜிட் என்ன? 49ஆ 9ஆ? 7 பவர் 3 என்னது? 7 பவர் 3க்கு 7 பவர் 3க்குனா வந்து இது வரும் 3ன்னு வருமா யூனிட் டிஜிட்? 7 பவர் 4 என்ன? 1ஆ? ஸோ 7 பவர் 4ல் தான் வந்து 1 கிடைக்குது. 7 பவர் 3ல வந்து
3 கிடைக்குது. 7 பவர் 2ல 9 கிடைக்குது. 7 பவர் 1ல 7 தான் கிடைக்குது. ஓகேவா? 256 பார்த்த உடனே நமக்கு என்னது அது? அது ஒரு 4 மல்டிபிள். 17 பவர் 4. ஓகே, 256 பதிலாக நம்ம எப்படி எழுதிடலாம்னா 64ன்னு எழுதிக்கலாம். கரெக்டா? ஸோ 17 பவர் 4ஓட யூனிட் டிஜிட் என்னன்னா 7 பவர் 4ஓட யூனிட் டிஜிட் என்னன்னா 1. 1 பவர் 64 என்னன்னா அதுவும் 1 தான். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1. இது இப்படி போட்டால் ஈஸியாக முடிஞ்சிடும். Find the third proportion if the first two proportion in a continued proportion. 9 divided by 27 is equal to 27 divided by x. Cancel பண்ணா 3. 3 into 27, x ஓட value 18. அவ்வளோதான். The investment of Ramal and Thakur in the partnership are 4480, 2560 respectively. The ratio of their profit after 2 years கேட்குறாங்க. முதல்ல ப்ராஃபிட்னா எப்படி இருந்திருக்கணும்? இன்வெஸ்ட்மெண்ட் இன்டூ டைம் பீரியடா? கரெக்டா? ஸோ அதை தான் நான் இங்கே பண்ணிக்கிறேன். இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ? 4480 இஸ் டு 2560. டைம் பீரியட் எவ்வளோ? இது வந்து ராமல் பார்த்தீங்கன்னா ராமல் 10 மந்த்து. இவன் எத்தனை மந்த் தெரியல, அதான் கண்டுபிடிக்கணும். இது டிவைடட் பை 5:4. சரியா? அதாவது இது இன்வெஸ்ட்மெண்ட்டு, இது டைம் பீரியடு, இது ப்ராஃபிட். 0க்கு 0 அடிச்சிட்டேன். அடுத்து இதை எந்த டேபிளெல்லாம் அடிக்கலாம்? எந்த டேபிள்லாம் அடிக்கலாம்? 7 டேபிள்ஸில் அடிக்க முடியுதா? எஸ், அடிக்க முடியுது. இதில் 7 டேபிள்ஸ் அடிக்க முடியுதான்னா 46 அடிக்க முடியல. 8 டேபிள்ஸ் அடிக்க முடியல. 8 டேபிள்ஸில் அடித்தோம் அப்படின்னா நமக்கு 56ன்னு கிடைக்கும். இதை 8 டேபிள்ஸில் அடித்தோம்னா 32ன்னு கிடைக்கும். அகைன் 8 டேபிள்ஸில் அடிக்கிறேன். 7 டைம்ஸ், இது 4 டைம்ஸ். ரைட்டா? இப்போ எனக்கு என்னென்ன கிடச்சிருச்சு? 10 இன்ட்டு 7 இன்ட்டு 10 divided by 5 is to 4 into x divided by 4. ஓகேவா? இதுக்கு இதை கேன்சல் பண்ணிக்கலாமா? இதுக்கு இதை கேன்சல் பண்ணிக்கலாமா? 2வா? ஸோ அப்போ 7 into 2 is equal to x. எக்ஸோட வேல்யூ வந்து 14. 14 தான் ஆன்சர். Kaushal spent 85% of his salary, spent 95% of his salary. ஓகே, இதை நான் ஆல்ரெடி கொஸ்டின் படித்தது தான். மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் கௌஷல் தான் கேட்குறாங்க. கௌஷலோட மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா? சேலரியை வந்து 85% வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. 85 டிவைடட் பை, அது எனக்கு வரக்கூடிய ஆன்சர்ன்றது 85ஓட ஒரு மல்டிப்பிளாக தான் இருக்கணும். கரெக்டா? இங்கே 85ஓட மல்டிப்பிள் என்னன்னா 17. இதை டேரெக்டாக போட்டுடலாம். இருந்தாலும் நான் மெத்தடாக சொல்லித்தரேன். நான் மெத்தடாக தான் போட்டேன் மார்க் டெஸ்ட்டில். கௌஷல் 85% ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, இவங்க வந்து 95% ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. 2 பேரோட சேவிங்கும் ஈக்குவல்னு சொல்கிறாங்க. அப்போ கௌஷலோட சேவிங்ஸ் எவ்வளோ இருக்கும்? 15% இருக்கும். மரியமோட சேவிங் எவ்வளோ இருக்குன்னா 5% இருக்கும். பர்சன்டேஜ் கேன்சல் பண்ணிங்கன்னா பிகாஸ் ரேஷியோவில் இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிட்டோம்னா 3:1 கிடைக்கும். இப்போ 2 பேர்த்தையுமே ஆட் பண்ணால் எனக்கு 80,000 இருக்குது. இப்போ 4 பார்ட் தான் 80,000னா இன்கம் 1 பார்ட் எவ்வளோ? 1 பார்ட்ன்றது என்ன வரும்? 20,000ன்றது வருமா? எம் வந்து தேவையில்லை, நமக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் கௌஷல் தான் தேவை. 20,000. இதில் 85% வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இதில் 85% ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா என்ன வரும்? 17,000 வருமா? ஸோ ஆன்சர் 17,000. இதுதான் நான் அப்படி போட்டேன். இப்போ ரிமைனிங் சம்ஸ்லாம் பார்த்துடலாம். 62nd சம் எப்படி போடுறது அப்படின்றத பார்ப்போம். sin பவர் 6a ப்ளஸ் காஸ் பவர் 6a. இதை நம்ம எப்படி எழுதலான்னு பாருங்க. காஸ் கிடையாது, sin ஸ்கொயர் ஹோல் கியூப் இந்த மாதிரி எழுதிக்கலாமா? ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் a ஹோல் கியூப் இப்படி எழுதிக்கணும்னா என்ன வரும்? இஸ் ஈக்குவல் டு sin ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் a கியூப் மைனஸ் 2 into sin ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் a. அப்புறம் வந்து a ப்ளஸ் பி. கரெக்டா? a ப்ளஸ் பின்றது என்னது? sin ஸ்கொயர் a ப்ளஸ் காஸ் ஸ்கொயர். இப்படி எழுதலாமா? இதோட வேல்யூன்றது 1. 1 மைனஸ் 2. 2 3ல வரும். 2 3
த்ரீ தானே வரும். சைட் 3ab a plus b தானே. 3 sin ஸ்கொயர் a cos ஸ்கொயர் a இதோட வேல்யூ 1 அவ்வளோதான். நியூமரேட்டர் இப்படி வந்துடுச்சு. இதை நம்ம வேற எப்படி எழுதலாம்? 1 ஸ்கொயர் மைனஸ் √3 sin cos a ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? இதை அப்படியே பிரிக்கலாமா? 1 பிளஸ் √3 sin a cos a, அந்த a மட்டும் அங்கங்க விட்டுறேன், அதை கொச்சிக்காதீங்க. a இன்டூ 1 மைனஸ் √3 sin a cos a இப்படி பிரிக்கலாமா? டினாமினேட்டர்ல இருக்கு 1 மைனஸ் √3 sin a cos a இருக்கு. கஜக் கேன்சல் பண்ணிட்டோம்னா நம்ம கிடைக்கக்கூடியது 1 பிளஸ் √3 sin a cos a தான் ஆன்சர். 68th சம்ல என்ன சொல்றாங்க? chord AB of a circle of radius 13 cm is at a distance of 5 cm from the distance. ஒரு சர்க்கிள் வரைகிறேன். ஓகேவா? ஏபின்றதான் கார்டு. ஏபின்றதான் கார்டு. ஓன்றது சென்டர்னு வச்சுருக்கோம். சரியா? ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 13 சென்டிமீட்டர்னு சொல்கிறாங்க. டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க? அந்த கார்டுக்கும் அந்த சென்டருக்குமான டிஸ்டன்ஸ்ன்றது 5 சென்டிமீட்டர். அப்போ ஆப்வியஸ்லி இது 12 சென்டிமீட்டர் தான் இருக்கும். பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணோம். இது ஒரு 90 டிகிரி. இதுவும் அதே மாதிரி தான் இருக்க போகுது 90 டிகிரியில். இப்போ பீன்ற ஒரு பாயிண்ட்டுக்கு நேரம் நான் என்ன பண்ணுறேன்னா ரெண்டு டேஞ்சன்ட் வரைகிறேன். சரியா? ரெண்டு டேஞ்சன்ட் வரைகிறேன். இந்த டேஞ்சன்ட்டோட லென்த்ன்றதும் கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா? கேட்கறது என்ன அப்படின்னா இந்த டேஞ்சன்ட்டோட லென்த், அந்த ஏபி என்ன பிபி என்ன அதுதான் கேட்குறாங்க. ஏபின்னு எடுத்தாலும் ஒன்று தான், பிபின்னு எடுத்தாலும் ஒன்று தான், பிகாஸ் ரெண்டுமே சேம் தான். ஒரு டேஞ்சன்ட்டு சென்டரில் வந்து 90 டிகிரி மேக் பண்ணும். அதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நல்லா கவனிக்க வேண்டியது என்னன்னா சிமிலாரிட்டி. ஓகேவா? இப்போ சிமிலாரிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன்னா வந்து செட் ஆகாது. அதனால நான் என்ன பண்றேன்னா இந்த ட்ரையாங்கிளை பாருங்க. அதாவது ஓ பி பி இந்த ட்ரையாங்கிள் பாருங்க. ஓல இருந்து பி, ஓ பி பி இந்த ட்ரையாங்கிள் பார்க்கும்போது என்ன தெரியுது? இது ஒரு 13 சென்டிமீட்டர். பிபின்றது தான் வந்து டேஞ்சன்ட்டு. இது 90 டிகிரி. நெக்ஸ்ட் நான் இன்னொரு ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். இந்த ட்ரையாங்கிளையும் குட்டி சைடு பாருங்க. குட்டி சைடு பார்த்தீங்கன்னா 5. கரெக்டா? ஹைபோட்டன்ஸ் 13. இது பார்த்தீங்கன்னா 12. இது என்னது? ஓ ஓ இது என்னன்னா டின்னு எடுத்துக்கலாம். ஓ டி ஏ. ஸோ ஓபி divided by OD is equal to BP divided by BA. இதுதான் நான் போட போகிறேன். 13 divided by OD. OD வந்து 12. சாரி, 13 divided by OD by is equal to BP. X divided by 12. 13 into 12 என்ன வரும்? 156ன்றது வரும். 156 divided by 2ன்றது என்ன? 312. 156 divided by 5 என்னவா வரும்? 312 தான் வரும். ஸோ 312 31.2 சென்டிமீட்டர் தான் என்னோட ஆன்சர்.